ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருப்போம். சேம் அதே அதே யூனிட் தான் நம்ம அன்பாக்சிங் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்தோம். என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு லாஸ்ட் மந்த் தோனி லான்ச் பண்ணது. ரொம்ப நியூ மாடலு 2026. என்ன மாடல் இது பார்த்தீங்கன்னா, நம்ம நானோ எக்ஸ் அதாவது ஹச்இயூ மாடல். இது ஃபுல் மாடல் நம்பர் வந்து சீரியஸ் வந்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியே நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த டைட்டிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுபோக இது இண்டோர் யூனிட்டு கிரே கலரு. சேம் இண்டோர் அவுட்டோர் ரெண்டுமே ஒரே கலரில் வரும். உங்களுக்கு இதில் ஃபுல் கோட்டிங் இதில் அதாவது டாப் மாடலில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குமோ இது எல்லாமே இதில் வந்துடும். ஃபுல் கோட்டிங் ப்ளஸ் அவுட்டோர் யூனிட் மெட்டாலிக் ஃபினிஷில் வரக்கூடியது, ரஸ்ட் ஃப்ரீயோடு வரக்கூடியது. இது இண்டோர் யூனிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபஸ்ட் டைமாக பேனாசோனிக்கில் இந்த கலர் யூனிட் வந்து இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்ம டோனி தான் லான்ச் பண்ணார். அது உங்களுக்கு தெரியும். பேனாசோனிக் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வீடியோ இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இது 5 ஸ்டாரில் ஹச்இயூ மாடல். இது உங்களுக்கு பேனாசோனிக்கில் இந்த அதாவது இயூ மாடல் எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும். இதில் டிசைன் வைஸ் எல்லாமே கலர் மட்டும்தான் வேறு. இதில் வந்து நேனோ நேனோ எக்ஸ் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் வரும். என்னென்னு நான் சொல்லிடுறேன். நிறையா கஸ்டமர் கேட்குறீங்க. அது நேனோ எக்ஸுங்கிறது பியூரிஃபயரு, அதாவது ஏர் பியூரிஃபயரு. அப்படியே நம்ம இந்த ஏசியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நேனோ ஈங்கிறது இது பாக்டீரியா வைரஸ் டீஆக்டிவேட் பண்ணுறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. அதாவது ரூமில் உள்ள மைனூட் வைரஸை வந்து டீஆக்டிவேட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இதில் இருக்குது. 2 டிவைஸுமே இதில் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு மாடலில் மட்டும்தான் டாப் எண்ட் மாடலு ஹச்இயூ மாடலில் தான் இந்த ஆப்ஷன்ஸ் வருது. இது வந்து முன்னாடி வந்த மாடலில் உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி பேனாசோனிக் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அது ஒயிட் கலரில் வந்திருக்கும் அவுட்டர் யூனிட்டு. சேம் இந்த மாடலில் இருக்காது அது டிசைன் வைஸுமே. உங்களுக்கு இது இண்டோரில் இன்னர் பார்ட்லேருந்து அவுட் சைடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டிசைன் வைஸ் சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு உங்களுக்கு லுக்காகவும் இருக்குது. நம்ம வாலில் மாட்டும் போது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் உங்களுக்கு வீடியோவில் தான் அப்டேட் பண்ணியிருக்கேன். நான் இது ப்ரொமோஷன்லாம் எதுவும் பண்ணலை. உங்களுக்கு இதில் ரிமோட்லேயே பார்த்தீங்கன்னா நேனோ ஈங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு நேனோ ஈ ப்ரெஸ் பண்ணும்போது நேனோ எக்ஸாக ஒர்க் ஆகும். நான் ரிமோட் எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் வேணும் அப்படின்னா நான் தனியாக ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா இதில் நேனோ ஈ மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நேனோ எக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நிறையா கஸ்டமர் கேட்குறீங்க. ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் நேனோ ஈ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பியூன்னு வரும் டிஸ்பிளேயில். நான் உங்களுக்கு அது தனியாக ஒரு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இது ஆல்ரெடி கஸ்டமர் ஏசி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. அதை ரிமூவ் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம போய்ட்டு செக் பண்ணிவிட்டு அதே ஹோல்டு யூஸ் பண்ணி மேனேஜ் பண்ணி நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்தோம். மெயினாக நம்ம இண்டோர் ஃபிக்ஸ் பண்ணுறது நிறையா டைம் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இண்டோர் ஃபிக்ஸ் பண்ணையில் ஸ்பிட் லெவல் கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதே போல் இண்டோர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்க்ரூ கரெக்டாக ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் கிளியராக செக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது லூஸ் கனெக்டில் ஸ்க்ரூ லூஸ் ஆகுது, இண்டோர் லூஸ் ஆகுது அப்படிங்கும்போது மறுபடியும் நம்ம ரோட்டில் யூனிட்டை ரிமூவ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அது நமக்கு தான் 2 வேலை ஆகிடும். அதை ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணையில் ட்ரில்லிங் பண்ணும்போது செக் பண்ணிக்கோங்க. இதில் இண்டோர் கனெக்ஷன் பேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மீட்டர் காப்பர் கிட்டு வந்துடும், கம்யூனிகேஷன் ஒயர் வந்துடும். இண்டோர் கனெக்ஷன் கேபிள் இதில் வராது. அது எப்போவுமே பேனாசோனிக் சைடு உள்ளது. இண்டோர் கனெக்ஷன் கேபிள் பேக் சைடு பைப்புக்கு தேவையான டேப்பு ஸ்டாண்டு இது எல்லாமே இதில் வராது. டிசைன் வைஸ் பாருங்கள், சூப்பராக இருக்கும் லுக்கு பார்க்குறதுக்கு. இந்த வீடியோவில் எதனா டவுட் இருக்குது அப்படின்னா லாஸ்ட் மந்த்து நான் போட்ட வீடியோவுக்கு நிறையா டவுட்டு கேட்டிருந்தீங்க கஸ்டமரு. நிறையா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த வீடியோவில் எதனா டவுட் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் இங்கே இருக்குது எனக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். நீங்கள் மதிய டைமில் நீங்கள் ஸ்டேட் டைமில் நீங்கள் கால் பண்ணும்போது மட்டும் சைட்டில் இருந்தானா கால் அட்டன் பண்ண முடியாது. கண்டிப்பாக வாட்ஸ்அப் மெசேஜுக்கு நான் உடனே ரிப்ளை பண்ணிடுவேன். ஏன்னா நான் மொபைல் கையில் வச்சுருக்கிறதுனால நான் ரிப்ளை பண்ணுவேன். நான் கஸ்டமர் சைட்டில் இருக்கும்போது மட்டும் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேன். அது கொஞ்சம் ஏன்னா என்னோடய அது அதே போல் நம்ம இண்டோர் பைப் லைன் கனெக்ட் பண்ணுறது எல்லாமே மெயினாக எல்லா சைட்டுக்குமே நம்ம பண்ணுறது வந்து யூ பெண்ட் போட்டு தான் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இன்னர்லேருந்து வர்ற இன்னர் பைப்பை நான் கண்டிப்பாக பெண்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூ பெண்ட் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அதே போல் கஸ்டமர் வந்து பேக் சைடு ஸ்டாண்டு வச்சு தான் நம்ம அவுட்டர் யூனிட் வச்சு கொடுத்துருக்கோம். ஏன்னா இங்கே சன் சைடு வேறு எதுவும் ஆப்ஷன்ஸ் இல்லை. மெயினாக நம்ம ஒயிட் சிமெண்ட் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். ஃபியூச்சரில் அது மாதிரி கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கும். செக் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கஸ்டமருக்கு செக் பண்ணி காட்டணும். இங்கே கஸ்டமர் ஸ்டெபிளைசர் வாங்கியிருந்தாங்க வி கார்டு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இங்கே லோ வோல்டேஜ் ப்ராப்ளம் இருக்குது, அதனால் நான் ஸ்டெபிளைசர் வாங்கிட்டேன் அப்படின்னா. இது டபுள் பூஸ்டர் ஸ்டெபிளைசர் தான். வி கார்டில் இப்போ அதிகமாக மூவ் ஆகிட்டு இருக்குது. இந்த ஒரு மாடல் இப்போதைக்கு டாப்பில் போயிட்டுருக்கு. எல்லா கஸ்டமருமே இதாக வாங்குகிறாங்க. சேல்ஸு ப்ராப்ளம் இல்லை, சர்வீஸும் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்கள் கஸ்டமருக்கு ஆன் பண்ணி செக் பண்ணி காட்டணும். இதில் வந்து உங்களுக்கு ரிமோட் எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் தனியாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இப்போ நான் இதில் வந்து ஒய்ஃபை இன்க்ளூடடாக வந்துடும். இந்த ஹச்இ மாடலில் டாப் அண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஒய்ஃபைக்கு தனியாக ஸ்மார்ட்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அதே போல் இந்த ஏர் பியூரிஃபையர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் அந்த நேனோ ஈ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் ப்ளூ கலரில் ஒரு லைட் வரும். நீங்கள் கொஞ்சம் மைனூட்டாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும் தெரியும். வீடியோவில் கிளியராக தெரியுதா என்னங்கிறது எனக்கு தெரியல.
நேனோ யூஸ் பண்ணுறீங்கன்னா ப்ளூ கலரில் வரும். ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு எல்லோ பட்டன் ஆஃப் பண்ணிவிட்டு நேனோ யூஸ் பண்ணிங்கன்னா பியூரிஃபையர்னு வரும். இது ஒய்ஃபை மாடலு. ஒய்ஃபை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு நிறையா கஸ்டமர் கேட்குறீங்க. நான் வீடியோ அதுக்கு செப்பரேட்டாகவே 2 வீடியோக்கு மேலே போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் எதனா டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை ஒய்ஃபை கனெக்ட் பண்ண தெரியல அப்படின்னா அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். இதில் ஏர் பியூரிஃபையர் நம்ம எவ்வளோ பிளாக் ஆகிருக்கு அப்படிங்கிறத, டஸ்ட் எவ்வளோ பிளாக் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த ஃபீச்சர்ஸ் உள்ள இந்த மாடலில் மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இதில் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்டாகவே இருக்கும். எதனா டவுட்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் இன்னும் தெளிவாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ரிமோட்டை தனியாக ஒரு வீடியோ போடுறேன். தேங்க்யூ.